ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நன்னாளிலே கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நல்ல நித்திய நம்பிக்கையும் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். எல்லா இருள் விலகி நல்ல வெளிச்சத்தை கொடுப்பாராக. மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலே கைகளின் பிரயாசங்களிலே ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை அருள்வாராக என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை இந்த நாளிலே அறிவிக்கத்தக்கதான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இந்த நாளிலே இந்த கிறிஸ்மஸ் செய்தியாக நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 9:6 வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு அவர் அதிசயமானவர். இயேசு அதிசயமானவர் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து மனுக்குலத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததின் விளைவு இந்த உலகத்திலே எத்தனை பெரிய மாற்றங்களை மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு ஏற்படுத்துகிற மாற்றங்கள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். அதை குறித்து இந்த 9ஆம் அதிகாரம் ஏசாயா 2 முதல் 4 வசனத்தில் இருக்கிற சில குறிப்புகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விசுவாசிங்கள், ஆண்டவரை நம்புங்கள். நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து, நமக்காக மரித்து, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அவரை அங்கீகரிப்பதன் மூலம், அவரை நம்புவது விசுவாசிப்பதன் மூலம் நமக்குள்ளே உண்டாகிற எத்தனை பெரிய மாற்றங்கள் என்பது குறித்து சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். விசேஷமாக ஸ்தோத்திரம், நீங்கள் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னா வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் இயேசு. இன்றைக்கு அநேக மக்கள் இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் கிடக்கிறார்கள். வியாதி, போராட்டங்கள், சாபம், பிசாசின் பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள், வெள்ளி சூன்ய கட்டுகள் என்று பலவிதமான இருளுக்குள்ளும் அந்தகாரத்துக்குள்ளும் கிடக்கிறார்கள். பல சாபத்துக்குள் கிடக்கிறார். அப்படிப்பட்ட இருளில் இருந்து ஆண்டவர் இயேசு அவர்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அவர்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். எத்தனை பெரிய மாற்றம் பாருங்க. சரி, ரெண்டாவது மாற்றத்தை குறித்து அதே பகுதி 2ஆம் வசனத்தை அடுத்த பகுதி வாசிங்க பார்க்கலாம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளில் குடியிருக்கிற ஜனத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தால் மரணத்துக்கும் வாழ்வுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். லைஃப் அண்ட் டெத், மரணத்துக்கும் வாழ்வுக்கும் ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், மரணம் அப்படின்னா 2ஆம் மரணமாகிய நரகத்தை வேதம் குறிப்பிடுகிறது. ஆக 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு போகாதபடி அவர் விசுவாசிக்கிற மக்களை அவர் பிடித்து இழுத்து
ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து தம் சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணி அவர்களை நித்திய வாழ்வு ஆகிய பரலோகத்துக்கு கொண்டு போகிற அற்புதமான ஒன்றை செய்கிறவர் ஆண்டவர் இயேசு. தமது பிறப்பின் மூலம், சிலுவை மரணத்தின் மூலம், வீழ்த்ததன் மூலம் இப்படி மரணத்துக்கும் வாழ்வுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு. இது கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஆனால் நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது. இந்த மரணத்துக்கு அப்பால் இருக்கிற பரலோக வாழ்வு, அந்த வாழ்வுக்காகத்தான் அந்த உலகத்தில் நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் வல்லவர். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்து பாருங்க 3வது வசனம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினே, அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம். துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுத்து துக்கத்துக்கும் சந்தோஷக்கூடிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற இயேசு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஸ்தோத்திர, ஜாய் அண்ட் சாரோ. ஆக துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கு இடையே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். பலவிதமான துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம், நீங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தில் பிறந்த நாளை இப்படி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் 16:20 நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் விசுவாசிக்கிற நம்புகிற மக்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். 4வது வசனம். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டார். விடுதலைக்கும் அடிமைத்தனத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே மனிதர்கள் கிடக்கிறார்கள். நமக்கெல்லாம் நல்லாவே தெரியுங்க. அநேகர் மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பிசாசின் பிடியில பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இப்படி வெளியே சொல்ல முடியாத பயத்துக்கு, மரண பயத்துக்கு என்று அடிமையாக இருக்கிறார். பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள மக்கள் இருக்கிறார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனம் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் எகிப்தியருக்கு அடிமையாக இருந்தார்களோ, அதே போல இன்றைக்கும் அநேக மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற மக்களை விடுதலையாக்குகிற அற்புதமான தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஆகவே தான் சொன்னேன், விடுதலைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று. உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். விட முடியாத அடிமைத்தனத்திலிருந்து, பலவிதமான கெட்ட பழக்கத்தை விடுதலையாக்கக்கூட ஒரே சக்தி ஆண்டவர் இயேசு தான். அதற்காகத்தான் உலகத்துக்கு வந்து மரித்தார். அவர் இரத்தத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால்தான் ஒரு மனிதன் பரிசுத்தம் அடைகிறான் பாவத்திலிருந்து. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யார் என்று கேட்டால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், சகலவித அடிமைத்தனங்களை அவர் நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடிய வல்லவர் இயேசு உங்களோடு வந்திருக்கிறார். கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பிள்ளைகளினாலே, கடன் பிரச்சனையினாலே, பலவித சோதனைகளினாலே தலை காட்ட முடியாமல், தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், பயப்படாதிருங்கள். எல்லா அடிமைத்தனத்தை விலைக்கும் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் பிறந்த நன்னாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு விடுதலை உண்டாகும், பயப்படாதிருங்கள். வெளிச்சம் உண்டாகும், பயப்படாதிருங்கள். சந்தோஷம் உண்டாகும், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்புங்கிறது இத்தனை பெரிய மாற்றங்களை மனிதர்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. சரி, இப்போ நம்ம அதிசயமானவன் பார்த்தோம். இயேசு அதிசயமானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசயமான தேவன். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஒரு கன்னியின் வயிற்றிலே
மரியாளின் வயிற்றிலே ஒரு குழந்தையாக உருவாகி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆகவே தான் அவர் அதிசயமானவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருக்கு சூட்டப்பட்ட அந்த பெயர், அதிசயமானவர் என்கிற பெயர், சாதாரண பெயர் கிடையாது. மற்ற எல்லா பெயர்களைப் போல இந்த பெயர் அல்ல. பொதுவாக நாம் பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கிறோம், அப்படி வைக்கப்படுகிற பெயர் இல்லை. நாம் நல்ல பெயர்களை வைக்கிறோம், அதன்படி அந்த பிள்ளைகள் வாழ்கிறார் என்பது கேள்விக்குறித்தான். அநேகர் நல்ல பெயர்களை வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவள் வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்லை. அப்படி நாம் நமது பிள்ளைகளுக்கு வைக்கிற பெயர்களைப் போல ஒரு சாதாரணமான பெயர் அல்லங்க இது. ஆக பிதாவாகிய தேவன், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்பட்ட பெயர். அவர் அதிசயமானவர் என்றால் பிதாவாகிய தேவன் ஏதோ தகுதி இல்லாத ஒரு பெயரை கொடுக்க மாட்டார் என்று சொன்னால், இயேசு அதிசயமானவர் என்று சொன்னால் அவர் இயல்பாகவே அதிசயமானவர். அவர் இயல்பாகவே அதிசயமானவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் பிறந்த அந்த நன்னாளிலே, இந்த நாளிலே நாம் ஆசரிக்கிறோம் என்றால் எத்தனை பெரிய சந்தோஷம். நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். இன்னும் நான் வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இப்படி அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொன்னால், இந்த உலகத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோலங்கள், அண்ட சராசரங்கள் எல்லாம் இருக்கிற வரை அவர் பெயரை சொல்லி கொண்டு தான் இருக்கும். அவர் அதிசயமானவர் என்று கேட்டால் சில பெயர்களெல்லாம் தோன்றி மறைந்து போகக்கூடியது. எத்தனை பெரிய மகாத்மாக்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டம் தான், அதன் பிறகு உலகம் மறந்து விடுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அதிசயமானவர் என்ற பெயர் ஏதோ சில காலத்துக்கு மட்டும் என்று மறந்துவிடக்கூடிய பெயர் அல்ல, என்றைக்கும் மறக்காத ஒரு பெயர். ஆகவே உலகம் உண்டானது முதற்கொண்டு இந்த உலகம் இருக்கிற வரை, என்னாலும் எல்லா உலகம் இருக்கிற வரையிலும் மறக்கக்கூடாத, மறக்க முடியாத ஒரு திருநாமம் என்று சொன்னால் இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 41, 13, 92, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஆகவே தான் சொன்ன அதிசயமானவர் என்ற இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏதோ இன்றைக்கு நாளைக்கோ அல்ல சில காலம் சொல்லப்படும் பெயர் அல்லங்க. சோத்திரம். இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கிற வரை, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிற வரை ஓயாமல் சொல்லக்கூடிய, அழிந்து போகாத ஒரே நாமம் அவர் அதிசயமானவர். வாசிக்கலாமா? 90ஆம் சங்கீதம் 2வது வாசிக்கும். முதல்ல, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே தான் அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் என்கிற பெயர் சில மொழிபெயர்ப்புகளிலே ஆச்சரியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிராக்குலஸ் என்று ஆச்சரியமானவர். உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானவர், அதிசயங்களிலும் அதிசயமானவர். பிதாவாகிய தேவனுடைய அதிசயங்கள் என்று சொன்னால், அந்த அதிசயங்களிலும் முதலான அதிசயம், தலை சிறந்த அதிசயம் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததும் அவர் அதிசயமானவர் என்ற அந்த பெயரும் தான் என்றார். ஒரு அதிசயமானவர் என்று சொன்னால் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இன்னும் நான் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அந்த திருநாமத்துக்கு மேலான நாமம் உலகத்தில் ஒன்றுமில்லை, அண்ட சராசரத்தில் இல்லை. அவர் நாமமே மேலான நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 6, 7, 8 வாசித்து பாருங்கள். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் என்று பிதாவாகிய தேவன் அந்த நாமத்தை மேன்மைப்படுத்தினார் நம்ம பார்க்கிறோம். என்று சொன்னார் இந்த அதிசயமானவர் இயேசு அதிசயமானவர் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்றுங்க. நான் என்ன கூட இப்படி சொல்லுகிறேன், சவுலை குறித்து 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை வார்த்தை வாசிக்கிறோம். சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் அவன் உயரமானவனாக இருந்தான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவன் தோலுக்கு கீழாக இருந்தாங்களாம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 10:23. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள்.
அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க அவன் ஜனங்களின் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். பார்த்தீங்களா? எல்லா ஜனங்களை காட்டிலும் உயரமுள்ளவன், அவன் தோளுக்கு கீழாத்தனை பேரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரை காட்டிலும் மேலானவர், எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர். ஸ்தோத்திரம். அனைத்தும் அவர் பாதத்தின் கீழே அடங்கி இருக்கிறது என்றால் அவர் நாமம் மேலான ஒரு நாமம். அந்த நாமம் அதிசயமான நாமம். உன்னத பாட்டு 5:10 வாசிக்கிறோம், அவர் 10,000ங்களை சிறந்தவர். இஸ்ரவேல் ஜனம் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது 2 சாமுவேல் 18:3 நீங்க வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், அவர்களைத்தான் சுமக்கு நிகரானவர் இல்லை, நீ 10,000ங்களுக்கு சமம் என்று சொல்வார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, அவரே மேலானவர், 10,000ங்களை சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், அவர் உதடுகளிலே அருள் பொழிகிறது என்று சங்கீதம் 45:2 சொன்னது போல எல்லா விதங்களிலும் மேலானவர் இயேசு. அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்றால் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே அதிசயமானவர் இயேசு என்பதை நினைக்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த அதிசயமான தேவன் என்பதை ஒரு 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கடந்த காலத்திலே அவர் எப்படி அதிசயமானவராக இருந்தார், 2வது நிகழ்காலத்தில் எப்படி அவர் அதிசயமானவராக இருக்கிறார், 3வது எதிர்காலத்திலே அவர் எப்படி அதிசயமானவராக இருப்பார். இயேசு கடந்த காலத்தில் எப்படி அதிசயமானவர், இயேசு நிகழ்காலத்தில் எப்படி அதிசயமானவராக இருக்கிறார், எதிர்காலத்தில் இயேசு எப்படி அதிசயமானவர் இருப்பார் என்று சுருக்கமாக 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். முதலாவது, அவர் கடந்த காலங்களில் அவர் என்னவாக இருந்தார். அதை தியானம் பண்ணா எப்படிப்பட்ட அதிசயமான தேவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். கடந்த காலங்களிலே அவர் என்னவாக இருந்தார். ஸ்தோத்திரம். எபிரேயர் 1:1-3 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே நித்தியத்தில் அவரது நிலை என்னவாக இருந்தது என்பது குறித்து இந்த எபிரேயர் நிருபர் எழுதுகிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தை பார். அவர் எப்படி இருந்தாராம், சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாயிருந்து சர்வத்துக்கும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பு உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். என்றால் ஆதியிலே நித்தியத்தில் இயேசு கிறிஸ்துடைய நிலை என்றால், இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நன்னாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோமே தவிர இந்த உலகத்துக்கு வந்த நாளைத்தான் கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் ஆதியிலே இருந்தவர். அவர் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்டாக்கப்படவில்லை, அவர் இருக்கிறவராகவே இருந்தார். அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தார், தேவனோடு கூட இருந்தார். அவர் இருக்கிறவராகவே இருந்தார்கள். நீங்கள் யோவான் 1:1-2 வாசிப்பார்கள். யோவான் 1:1-2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார். நித்தியத்திலே திரித்துவத்தில் அவர் சமமானவராயிருந்தார். ஆகவே தான் பிலிப்பியர் 2 நம்ம இப்படி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பார்த்தீங்களா, தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் என்று சொன்னார். நித்தியத்திலே ஸ்தோத்திரம் அவர் அற்புதமான அதிசயமான ஒரு தேவனாக இருந்தார்.
நித்தியத்தில். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. இதை குறித்து நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 30 வசனத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வெளிப்பாடுங்க. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் நித்தியத்தில் எப்படி இருந்தார் என்றும் அந்த இடத்துல ஒரு பகுதி வருகிறது. அப்படிப்பட்ட தேவனோடு கூட இருந்த, தேவனாகவே இருந்த, தேவனுக்கு சமமாயிருந்த, நிச்சயத்தில் அதிசயமானவராயிருந்த அந்த தெய்வம் இந்த உலகத்தில் மனிதனாக ஒரு சாதாரண ஒரு கன்னிஸ்திரியுடைய ஒரு கன்னியின் வயிற்றிலே குழந்தையாக உருவாகி தச்சனுக்குமார் எண்ணப்பட்டு பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய ஊரில் மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே வந்து கிடத்தப்பட்டார்னா அதுதாங்க அதிசயம். இத்தனை மகத்துவமான தெய்வம், மேலான தெய்வம் சாதாரண ஒரு குழந்தையாக உலகத்தில் வந்ததுதான் பெரிய அதிசயம். ஆகவே தான் அவர் அதிசயமானவர். இந்த எபிரேய நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ மகத்துவமான தெய்வம் என்று இந்த நிருபத்தை எழுத்தார். கவனிங்க, இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். சோத்திர ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியமானது. நமக்கு ஏதோ கிறிஸ்மஸ் நாளில் நம்ம வழக்கமாக நம்ம சாஸ்திரிகள் குறித்து படிப்போம், மாட்டு தொழுத்தை குறித்து, முன்னணை குறித்து, இப்படி தான் தேவ தூதரில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் படிப்போம். அதெல்லாம் நல்லது தாங்க, தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தான். அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதிசயமானவர் என்று சொன்னால் ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இன்னும் சொல்லுகிறேன், எபிரேயர் நிருபம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் எத்தனை உயரம் உன்னதமான தேவன் என்பதை அங்கே நம்ம பார்க்குறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 6ஆவது வாசித்து பாருங்க. அவர் ஆராதனைக்குரியவர், அவர் அண்ட சராசரமும் தொழுது கொள்ளத்துக்கு ஆராதனைக்குரிய தெய்வம். அப்புறம் 7வது வசனம், தூதர்களின் வணக்கத்துக்குரிய தெய்வம். தூதர்களை வணங்கப்படாது, தூதர்களே வணங்கக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசு. அவர் அதிசயமானவர். அப்புறம் 1ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்க. அவர் சகலத்துக்கும் மேலான தெய்வம், சகலத்துக்கு மேலானவர். 10-11 வசனம், சகலத்தை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிகர் இயேசு. சகலத்தை உண்டாக்கினவர் இயேசு. இந்த உலகத்திலே சிருஷ்டியாகிய 5 பூதங்களையும் உண்டாக்கினவர் தான். அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர் தான். சூரிய சந்திர நட்சத்திரம் கோலங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இயேசு. அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் சகலவற்றையும் ஆளுகிறவர். 13-14 வருஷம் சகலவற்றையும் ஆளுகிற அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனாக வந்தது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அற்புதத்திலும் அற்புதம், அதிசயத்திலும் அதிசயம். அவர் அதிசயமான தேவன். இன்னும் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆதியிலே ஆண்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் என்று சிருஷ்டிப்பின் வரலாறை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதல் நாளிலே அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். 2ஆம் நாளிலே ஆகாய விருவை உண்டு பண்ணினார். 3ஆம் நாளிலே ஆட்டாந்தரை உண்டு பண்ணினார். 4ஆம் நாளிலே சூரிய சந்திர நட்சத்திரங்களை உண்டு பண்ணினார். 5ஆம் நாளிலே மச்சங்கள் பறவைகளை உண்டு பண்ணினார். 6ஆம் நாளில் மிருக ஜீவன்களையும் மனுஷனையும் சிருஷ்டித்தார். இப்படி அனைத்தையும் சிருஷ்டித்தார். இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு யாருக்கு தெரியும்? தூதருக்கும் தெரியாது. தூதர்களை சிருஷ்டித்ததே அவர்தானே என்று சொன்னால், உலகங்கள் உண்டாவதற்கு முன்னமே அவர் இருந்தார் என்றால் இந்த சிருஷ்டிப்பின் வரலாறை அறிந்தவர் அவர்தான், அவர்களை சிருஷ்டித்தவரே அவர்தான் என்றால் எத்தனை மேலான அதிசயமான தேவன் பாருங்க. ஆகவே நாம் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகராகிய இயேசுவையே தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அதிசயமான தேவன். இப்போ யோவான் 1:3 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். சோத்திரம், நான் சொன்னேனே, இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு அவருக்கு தாங்க தெரியும். அவர்தான் சிருஷ்டித்தார், வேற எந்த சிருஷ்டிக்கும் தெரியாது. மோசைக்கு அறிவித்தாரே தவிர, எழுதினாரே தவிர, அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் சிருஷ்டித்தவர், உலகங்கள் உண்டாவதற்கு முன்னமே இருந்தவர். அவர் அதிசயமானவர். அப்படிப்பட்ட அதிசயமான தேவன் உலகத்திலே மனுஷ அவதாரமாய் மனிதனாய் குழந்தையாய் வந்தது போல் அதிசயம் உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பார்த்தீங்களா, எல்லாம் அவரால் உண்டாயிற்று என்றார்.
சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வத்துக்கும் மேலான தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் கரத்தின் கிரியைகளாம். ஆச்சரியமா இருக்குங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை கூட. சங்கீதம் 102:25. அனைத்து சிருஷ்டிகளும் அவர் கரத்தின் கிரியைகள். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாயிருக்கிறது. வானங்கள் உமது கரத்தின் கிரியா இருக்கிறது. அனைத்தும் அண்ட சராசரங்களும் அதில் இருக்கிற சகலமும், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கோலங்கள் அனைத்தும் அவர் கரத்தின் கிரியை என்று சொன்னார். எத்தனை மகத்துவமான சிருஷ்டி கர்த்தாங்க ஆண்டவர் இயேசு. ஆகவேத்தான் அவர் கொடுக்கப்பட்ட பெயர், அவர் அதிசயமானவர். அதிசயமானவர். இன்னொரு வசனம் இருக்கிறது, அவர் நட்சத்திரங்களை இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். எண்ணி முடியாத நட்சத்திரங்கள், கணக்கில் அடங்காத நட்சத்திரங்கள். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயரை வைத்து அந்த பெயர் சொல்லி அழைக்கிறாருண்டா. அவருடைய அனந்த ஞானம் ஆச்சரியமானது. சிருஷ்டி கர்த்தாவுடைய அனந்த ஆச்சரியமான அத்தனை மகத்துவத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் அதிசயத்துக்கும் உரிய தெய்வம், அதிசயமானவர் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக சாதாரண ஒரு குடும்பத்தில், தச்சனுடைய குடும்பத்தை தத்தனுடைய குமாரன் எழுதப்பட்டது போல இங்கே வந்தாருண்டா. ஓ ஸ்தோத்திரம். எல்லா பிரபஞ்சங்களின் காட்டிலும், பிரபஞ்சங்களின் அதிசயங்களை காட்டிலும், சூரியனுடைய வெளிச்சமாகட்டும், சந்திரனுடைய வெளிச்சமாகட்டும், காற்றாகட்டும், அக்னி ஆகட்டும், கடலாகட்டும், எதுவோ எல்லா அற்புதங்களை காட்டிலும் மேலான அற்புதம். அப்படிப்பட்ட அனந்த ஞானமுள்ள அற்புத தெய்வம், அதிசயமான தெய்வம் மனிதனாய் மனிதனுக்காக இந்த உலகத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமானது. பிலிப்பியர் 2:8 6-8 வசனத்தை பவுல் வந்து சொல்லுவார். இப்படி அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார், அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கா. இதை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இதை கேட்கணுங்க. நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிடும். தெரிந்து அவரை ஆராதிக்கிறவளா இருக்கணும். வேற எதுவும் ஆராதிக்கூடாது. நம்ம வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்த இந்த அற்புத நிகழ்ச்சி பவுல் என்னங்க சொல்றாருப்பா. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அனந்த ஞானமுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அதிசயமான தேவன் ஆண்டவர் இயேசு என்றால், அவர் பிறந்த நாளிலே அப்படிப்பட்ட தெய்வமாகிய ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பதும் துதிப்பதும் பாடுவது எத்தனை சிலாக்கி. ஆகவே தான் இயேசு உலகத்தில் வந்து பிறந்த பொழுது தூதகணங்கள் பாடினார்கள். ஏன் சார் சும்மா பாடினாங்களா? அவங்க ஏன் பாடினாங்க? இத்தனை மகத்துவத்துக்கும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு போற்றப்படக்கூடிய அந்த மகத்துவமான நித்தியத்தில் இருந்தவர் மனுஷனாக வந்ததை நினைத்து பூமியிலே சமாதானம் உண்டாவதாக, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு பிறந்தபோது பாடினார்கள். ஆசிக்கலாமா? அது கூட லூக்கா சுவிசேஷம் 2:13-14. அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதன் உடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்படிப்பட்ட அதிசயமானவர் பூலோகத்து வந்தது தான் ஆச்சரியம். ஆகவே தான் அவர்கள் மனிதர் மேல் ஆண்டவர் எவ்வளவு பிரியமா இருந்திருந்தால் இப்படி மனித ரூபத்தில் மனிதனுக்காக வந்திருப்பார் என்று நினைத்து தூதர்களெல்லாம் பாடின அருமையான பாடல் அது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை இப்படி சொல்லி புகழ்ந்து பாடணும். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஆண்டவரை துதித்து பாடுங்கள், அவர் மகத்துவத்தை குறித்து பாடுங்கள், அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை தியாகத்தை குறித்து நீங்கள் பாடுங்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறப்பத்தான் மேன்மைப்படுத்துவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தையோ உயிர்த்தெழுதலையோ அதெல்லாம் நம்ம நினைக்கிறது கூட இல்லைங்க. கவனிக்கணும். இன்னும் நான் சொல்கிறேன், இப்படி அதிசயமான தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்தவர்
இந்த ஜனங்கள் எப்படி நடத்தினார்கள்? ஊழி செய்த நாட்களிலே அவரை நிந்தித்தார்கள், அற்பமாக பேசினார்கள். மார்க் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் சகோதர நம்மிடத்தில் இருக்கிறாள் என்று அவரை அற்பமாக பேசினார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியாகிய ஸ்திரியை ஆண்டவர் ரட்சித்து சமாதானத்தில் போ என்று சொன்ன பொழுது அவர் இருதயத்திலே நிந்தித்தார்கள். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் என்று சொல்லி நிந்தித்தார்கள். மட்டுமல்ல, அவர் கிரியைகள் எல்லாம் பிசாசினால், பிசாசுகளின் தலைவனால் இது செய்கிறார் என்று அற்புத அடையாளங்களை குறித்து அற்பமாய் பேசினார்கள். அது மட்டும் இல்லைங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க நீங்க, 28-29 வருஷத்தை அவரை அப்படியே அழைத்து கொண்டு அந்த ஊர் கட்டப்பட்டிருக்கிற மலைக்கு மேல் கொண்டு போய் மலையின் உச்சியிலிருந்து அவர் தலைகளாய் தள்ளிவிடவே முயற்சி செய்தார் மனிதர்கள். பார்த்தீங்களா, அற்பமாக பேசுறது, கோபமாக பேசுறது, பிசாசுகளின் தலைவன் சொல்றது, சோத்திரம் கீழே தள்ளி வீழ்த்தும்படியாக கொண்டு போனார்கள். எல்லாவற்றையும் அந்த சந்தர்ப்பங்களை தான் எல்லா கோபத்தையும் அடக்கி கொண்டார். ஆகவே தான் அவர் அதிசயமானவர். நாம அப்படி பண்ண முடியுமா? என்ன பண்ணிருப்போம்? நம்ம அதிகாரம் நமக்கு இருந்திருந்தா. இயேசுவோ எல்லாவற்றையும் அடக்கி கொண்டார். அது மட்டுமல்ல, சிலுவையை பாருங்கள், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார், கன்னத்தில் அடிந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கசேடி கொடுத்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், சிவப்பு அங்கியை போர்த்தி பரியாசம் செய்தார்கள், சிலுவைக்கு கொண்டு போனார்கள். சாலிமின் ஸ்திரீகளெல்லாம் அழுதார்கள், கள்ளன் தூசித்தான், சிலுவையில் அறைந்தார்கள், ஆணிகளால் கடாவினார்கள், தூக்கி நிறுத்தினார். அப்பொழுதும் அந்த ஜனங்கள், பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் வழிபோகர்களும் இயேசுவை தூஷித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, மற்றவரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறோனே, உன்னையே ரட்சித்துக்கொள் என்று தூஷித்தார்கள். இத்தனையும் நடந்த பிறகும் எல்லாவற்றையும் சகித்து இயேசு ஏற்றுக்கொண்டு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சிலுவிலே தலை சாய்த்தார் என்றால், அத்தனை மகத்துவம் உள்ள தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, வழிவாங்கவில்லை, நீதியாய் செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பிதா எதற்கு அனுப்பினார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் என்றால், ஓ அவர்தான் அதிசயமானவர், அதிசயமானவர், அத்தனை அதிசயமான தெய்வம். அவருடைய தியாகத்தின் விளைவுதான் உலகத்துக்கே ரட்சிப்பு, உலக ரட்சிகரான நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் நித்தியத்துக்குரிய மக்களாய், சமாதானத்துக்குரிய மக்களாய் இருக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சகலவற்றை ஏற்றுக்கொண்டு அடக்கி கொண்டு சிலுவை மரணத்தை அங்கீகரித்தார். ஆகவே தான் அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். இன்னும் என்ன சொல்லட்டுங்க, அதிசயமானவர்னா ஆச்சரியமான தெய்வங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படித்தான் அர்ப்பணித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உண்மையில் அவர் அதிசயமானது தானே. ஸ்தோத்திரம். பலனற்றவளாக இருக்கும் பொழுது நமக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும். பலனற்றவர்களாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம், நமக்காக அண்ட சராசரத்தை உண்டு பண்ணி அற்புத தெய்வம், அதிசயமான தெய்வம் உலகத்தில் வந்து நமக்காக மரித்தார் என்றால், ஓ இயேசு அதிசயமான தெய்வம். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் அவர் அதிசயமானவர். சரி, இப்போ நிகழ்காலத்தில் அவர் அதிசயமானவர். இது பார்க்கணுங்க. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே இதெல்லாம் தியானிக்கணுங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்க முடியும். இந்த நாளிலே நான் சொன்னது போல மற்ற காரியங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ஆடை ஆகாரங்களுக்கு, அலங்காரங்களுக்கு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரம் அதிகமாகி உலகத்தாரை போல நடக்கிற காரியம் இன்னைக்கு தான். ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் இது தியானிக்கணுங்க. அவர் ஏன் உலகத்துக்கு வந்தார், எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று தியானித்தால் எவ்வளோ நமக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்குது. பயப்படாத. இந்த கேட்குறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், அதிசயமான காரியங்களுக்கு செய்வார், அவர்களுக்கு அதிசயமானவராக இருப்பார். இந்த கிறிஸ்மஸ் நன்னாள் என்பது அதிசயமான ஒரு நாள், மறக்க கூட நாளாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சரிங்க. இப்போ அவர் நிகழ்காலத்தில் என்னவாக இருக்கிறார்? நிகழ்காலத்தில் அவர் எப்படி அதிசயமானவராக இருக்கிறார்? நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1:23 வாசிக்கலாம். மத்தேயு 1:23. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்கு இடப்பட்ட இன்னொரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு பெயர். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிங்களேன். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் தாவீதின் வம்சத்தாருக்கு தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இம்மானுவேல். இம்மானுவேல் அதை தான் மத்தேயு 1:23 மத்தேயு பயன்படுத்துகிறார். அவர் இம்மானுவேல். ஆண்டவர் இயேசு ஏதோ தாவீதின் குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தீர்க்கதரிசனமாய் கொடுக்கப்பட்ட பெயர் இம்மானுவேல். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, இருந்தால் அதெல்லாம் நடக்குமா என்ற கேள்வியோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் கிறிஸ்மஸ் நன்னாளில் சொல்லுகிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், பயப்படாதிருங்கள். இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்மானுவேலாகி தேவனை குறித்து ரொம்ப நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, இந்த பகுதியை இம்மானுவேலின் புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க, த புக் ஆஃப் இம்மானுவேல் அப்படின்னு இந்த பகுதியை இம்மானுவேலின் புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தேவன் மனிதனோடு கூட இருக்கிற அற்புதமான நிகழ்ச்சி அங்கே சொல்கிறாரு. நீங்கள் 7:14 வாசித்தோமா, 8:8, 8:10 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் இம்மானுவேலாகிய தெய்வம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துடைய ஆரம்ப பகுதி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தொடங்குது, அவர் இம்மானுவேல். அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, முடியும் பொழுது இம்மானுவேல் தான் முடியும். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார். மத்தேயு 28:20 வாசிங்க பார்க்கலாம். 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதிசயமான தேவன். மனுஷன் சொல்லுவாங்க உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவான், 1 வருஷம் 2 வருஷம் சில வருஷம் சில மாசம் சில நாள் தான், அதுக்குள்ள காணாமலே போயிடுவாங்க, எதிராக கூட வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மனுஷன் கைவிட்டாலும், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், சுற்றத்தார் உற்றார் உறவு யார் கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் கடைசி வரை உன்னோடு கூட இருப்பேன். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் இயேசு எத்தனை அற்புதமான தெய்வம். ஆகவே தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டது. அவர் பிறப்பில் அந்த இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்ட அந்த விஷயத்தில் அந்த அதிசயத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அந்த பிறப்பின் உண்டான ஒரு அதிசயத்தை நீங்கள் மறுபடியும் அந்த 9:6 வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அந்த 2 வார்த்தை கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்ததை குறிக்கிறது, அவருடைய மனித தன்மையை குறிக்கிறது. அடுத்தது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது வெளிப்படுத்த இந்த தெய்வீக தன்மை குறிக்கிறது. ஆக பாலன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார் சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனித தன்மையும் தெய்வீகத்தன்மையும் குறிக்கிறது. இயேசு உலகத்தில் வந்த பொழுது இந்த 2 தன்மையும் 100% இந்த 2 தன்மை உடையவராக இருந்தார். உலகத்தில் அற்புத அதிசயங்களை செய்யும் பொழுது அவர் தெய்வீக தன்மை வெளிப்படுத்தினார். மனுஷனுக்குரிய சகல பாடுகளை அனுபவித்து
அவருக்கு சோர்வு இருந்தது, களைப்பு இருந்தது, துக்கம் இருந்தது, கோபம் இருந்தது, கண்ணீர் விட்டார் என்றால் அவர் 100% மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்படி 100% மனித தன்மையும் 100% தெய்வீகத்தன்மையும் குறிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர்னா இன்னொரு வார்த்தை கவனிக்கணுங்க. என்னன்னா, அவர் மாம்சத்திலே வந்தது உண்மைச்சான். உலகத்தில் வந்தவது பாவ மாம்ச சாயலில் வந்தாரா. ரோமர் 8:3 கொஞ்சம் வாசிக்கல. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் தமது குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். இப்ப இயேசு உலகத்தில் எப்படி வந்தாருங்க? பாவ மாம்ச சாயலில். இந்த சரீரம் பாவ மாம்ச சரீரம். ஆக நம்மை போல் மனுஷனாகி நம் சரீரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பாவ மாம்ச சாயல் இயேசு உலகத்துக்கு வந்தார். சரிங்க. அப்படியானால் பாவ மாம்ச சாயலில் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்றது அப்படியே நீ கொஞ்சம் கவனிங்க, அற்புதமான வசனம். 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யாதவர். பாவ மாம்ச சாயல்ல வந்தாலும் அவர் பாவம் செய்யாதவர். 1 யோவான் 3:5 வாசித்து பாருங்க. பாவம் இல்லாதவர், பாவம் இல்லாதவர். அப்புறம் 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பாருங்க. பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், மாசற்றவர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று சொல்லி பாவம் மாம்ச சாயலில் வந்தாலும் பாவம் அறியாதவராய், பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார் என்றா அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். இன்னும் நான் சொல்றேங்க, யோவான் 8:46 வாசித்து பாருங்க. கேட்கிறார் அங்கிருந்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்ன குற்றப்படுத்த கூட அப்படின்னு சொல்றார். கேட்கிறாரு, ஒருத்தனை வாய் திறக்கிறேன். அப்படி யாரும் குற்றஞ்சாட்ட முடியாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த மகா பெரிய பரிசுத்தர் இயேசு. அவர் அதிசயமானவர். பாவ மாம்ச சாயலில் வந்தாலும் இந்த பாவம் அண்டாதபடி வாழ்ந்தார்னா, ஓ, அவர் அதிசயமானவர். இது ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, நம்ம சிலர் என்ன சொல்றேன்னா, இயேசு இப்படி வாழ்ந்தார், ஆக நம்ம வாழணும்னா அவர் தெய்வங்க, அவர் எப்படி வாழ்வார், நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறோம், சமரசம் பண்ணிக்கிற, காம்ப்ரமைஸ் ஆகிற. கவனிக்கணுங்க, ஏன் இயேசு உலகத்தை வந்து இப்படி வாழ்ந்தார்னா, இந்த பாவ மாம்ச சாயல் இருக்கிற நாமும் பாவத்தை ஜெயிக்க முடியும், பாவம் இல்லாத வாழ முடியும் என்று காண்பிக்க தான் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நாளுக்கு நாள் அவரை பெற்றுக்கொண்ட, அவரை சார்ந்திருக்கிற தேவஜனம் பரிசுத்தமாக வாழணுங்க. நடக்கையில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், பார்வை, வார்த்தை, சகல நடக்கைகளும் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு சொன்னது போல நம்ம எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமாக வாழணுங்க. அதுக்கு தான் வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னார். ஓ, இயேசு அதிசயமான தேவன். இன்னொரு வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு, அதிசயமானங்கிறதுக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவர் நமது பாவங்களை மன்னிக்கிறவர். அதுவும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் பார்க்குறோம். எல்லாரும் நல்லா தெரிஞ்சது தான். மத்திய 1:21. 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார். இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவரை விசுவாசிக்கிற, அண்டிக் கொள்ளுகிற, நம்புகிற, பாவ அறிக்கை செய்கிற அத்தனை பேரின் பாவங்களையும் அவர் தமது இரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணி அவர்களை ரட்சித்து நீதிமானாக்குகிறவர் இயேசு. அதிலே அவர் அதிசயமானவர், அதிசயமானவர். எப்படி சார் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு அவனை பரிசுத்தமாக்குறாருன்னு விஷயம் ஒரு இடத்துல வருது பாருங்க. ஏசாயா 1:18 கொஞ்சம் வாசிங்க. எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிச்சு மாத்துறாரு பாருங்க. இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் அதெல்லாம் கேட்கும் போதே பரிசுத்தம் அடையணுங்க. 1:18.
ஏசாயா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், பாவங்கள் எல்லாம் சிவேல் என்று இருந்தாலும், உறைந்த மழையை போல் வெண்மையாகும். உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பாத்தீங்களா? உறைந்த மழையை போல் பஞ்சை போல் பரிசுத்தமாக்குகிற தெய்வம், பாவங்களை மன்னிக்கிறவர் என்றார். எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்கக்கூடிய வல்லவர் இயேசு. எப்பேற்பட்ட பாதாளத்தில், அத்தல பாதாளத்தில் இருந்தாலும் அவர்களை தூக்கி நிறுத்தி இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரே வல்ல தெய்வம் உலக ரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. எனவே அவர் நிகழ்காலத்தில் அதிசயமானவர், அதிசயமானவர். அவரிடத்துல வந்துட்டா 1 யோவான் 1:7-9 அவங்களெல்லாம் கழிவு அவர் சுத்தம் பண்றாருங்க. அதை வாசித்த பொழுது அதோடு விடுறதில்ல, இன்னொரு அதிசயம் இருக்குதுங்க அதில். என்னன்னா, அப்படி மன்னித்து விட்டால் வேதம் சொல்ற 3 வருஷத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. அப்படியே நீங்கள் ஏசாயா 38:17 சொல்லுது, பாவங்களை முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறார். அந்த மன்னிக்கிற தன்மை பாருங்க. மனுஷன்லாம் மன்னிச்சா 1 நாள் 2 நாள் 1 வாரம் 2 வாரம் கழிச்சு அதையே சொல்லி காட்டுவான் இல்லைங்களா? அதை சொல்லியே நம்ம பலகீனப்படுத்துவான். ஆண்டவர் பாருங்க, முதுகுக்கு பின்னாக போட்டு விடுகிறார். அப்புறம் பாருங்க, இன்னொரு இடம் வருது, மீகா 7:19, கடலின் ஆழத்தில் போடுகிறார். அப்படின்னா இனி அதை பார்க்க முடியாது, அவர் பார்க்கறது இல்லையா? மன்னிச்சுதான். இன்னொரு அற்புதமான இடம் ஏசாயா 43:25, அதை இனி நினையாமல் இருப்பார். அதை வாசிக்கலாமா? 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஓ, நினைக்கவே மாட்டார்னா அதிசயமானவர். இதோட இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க, 103 சங்கீதம் 10-12 வாசிங்க. இதோட அற்புதமான வசனம். அதுதாங்க அதிசயம். இயேசு அதிசயமானவர், இதுதாங்க அதிசயம். வாசிக்கலாமா? 103:10-11. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். நமது அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிகட்டவில்லை, பாவங்களுக்கு தக்கதாக செய்வதில்லை, அக்கிரமத்துக்கு தக்க சரிகட்டாது இருக்கிறார். அதை பார்த்து அந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா நம்ம என்ன ஆயிருப்போங்க? நம்ம என்ன ஆயிரும், எங்க போயிருப்போம்? நம்ம செய்யற பாவங்க அக்கிரமங்களுக்கெல்லாம் அதுக்குரிய தண்டனை கொடுத்திருந்தா என்ன ஆயிருப்போம்? இன்றைக்கு மன்னித்து மறந்து முதுகுக்கு பின்னாக போட்டு கடலில் ஆழத்து போட்டு நினையாது இருக்கிறார் என்றால் அவர் அதிசயமான தேவன். வாசி அடுத்த வசனம் பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பாத்தீங்களா? பூமிக்கு அதாங்க சிலுவை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா நமது பாவங்களெல்லாம் நம்ம வீட்டை நீக்கி விடுகிறார். மன்னிப்பதில் தயவறுத்த தெய்வம். அவர் கோபம் 1 நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அவர் அதிசயமான தேவன். நிகழ்காலத்தில் அவர் அதிசயமானவர். இப்படி மன்னிப்பது மட்டுமல்ல, நிகழ்காலத்தில் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் நினைச்சா வேதத்தில் ஆச்சரியமா இருக்குதுங்க. அப்படியே வசனத்தை சொல்கிறோம் பாருங்களேன். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, அவன் நாம் சாபத்தை எல்லாம் ஒழித்து விடுகிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதினபடி இயேசு நமக்காக சாபமானார். எல்லா சாபத்தையும் தொலைக்கிறவர் இயேசு. 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்க. நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு இயேசு தரித்திரரானார். நம்மை ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய ஜீவன் இவளெல்லாம் கொடுப்பதற்காக தம்மை தாமே அடிமையாக்கி மனுஷ சாயலாகி உலகத்துக்கு வந்து தரித்திர போல வாழ்ந்தார் ஐயா என்றால் நிகழ்காலத்தில் அதிசயமானவர். சாபத்தை போக்குகிறார், நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நமது நோய்களெல்லாம் சுமந்தார் இயேசு. பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, நமது குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில குறைவுகளை நிறைவாக்குகிறார் இயேசு. 1 Peter 2:24 வாசித்து பாருங்க. தழும்புகளால் குணமானீர்கள். இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு கொடுக்கிற ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, அவர் தழும்புகளால் குணமானீர்கள்.
ஆத்ம சுகத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பு கொடுக்கிறார். சரீரத்துக்கு எல்லா சுகவீனத்தையும் மாற்ற கர்த்தர் வல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஆண்டவர் சொல்றார், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி அதை நீக்கி சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ரட்சிக்கப்பட்ட இவர் ரட்சிப்பது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கைவிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுற நாளிலே அவள் ரட்சிக்கக்கூடிய வல்லவர் இயேசு. ரட்சிப்பு கர்த்தருடையது, பயப்படாதிருங்கள். எல்லா சமாதான பிரபு அப்படின்னு ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். அவர் சமாதானத்தை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், சாபத்தை நீக்குகிறார், தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வர்யவான்களாக்கிறார். நிகழ்காலத்தில் அவர் செய்கிற அதிசயமான காரியங்களெல்லாம் நினைத்து பார்த்தா கண்களுக்கு பிரமிப்பா இருக்கிறது. ஆகவே தான் சொன்னேன், நிகழ்காலத்தில் இயேசு அவர் அதிசயமான தேவன். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து, பாவத்திலிருந்து ரட்சித்து, நல்ல தெய்வீக சுகத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நித்திய வாழ்வு கொடுத்து நடத்துகிற அற்புத தெய்வம் வந்த திருநாள் தான் இந்த கிறிஸ்மஸ் திருநாள் என்றால், அந்த அதிசயமான தெய்வத்தை போற்றி புகழ்ந்து ஆயுசு முழுதும் நன்றியோடு இருக்கணும். ஒருவேளை சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவரை நம்புங்க, சிலுவைக்கு வாருங்கள், உங்களுடைய சாபத்தை எல்லாம் தொலைப்பார் இயேசு. தீராத வியாதியா, ஆண்டவரை தேடி வாருங்கள், வியாதியை ஒன்று விட்டு விலக்குவேன்னு சொன்னவர். சோத்திரம். வேதனை நீங்க சுகமாயின்னு சொன்ன பொழுது அப்பவே சுகம் உண்டானது போல நல்ல சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், கர்த்தர் நல்ல சமாதானத்தை கொடுப்பார் என்று இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயமான தேவன், யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை, தன்னிடத்தவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற அற்புத தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் அதிசயமானவர். கடந்த நாட்களில் எப்படி அதிசயமானவர், நிகழ்காலத்தில் எப்படி அதிசயமானவர், மூன்றாவது எதிர்காலத்தில் என்னவாக இருப்பார், எதிர்காலத்தில் எப்படி அதிசயமானவர். வெளிப்படுத்தல் 19:11 நல்ல கவனிக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் இப்படி பேசணுமா என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் மறக்கக்கூடாதது இந்த நாளில். நான் தான் சொன்னேனே, எல்லா நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லாவற்றையும் கொண்டாடவும் போகும் வரும், ஆனால் முக்கியமான விஷயத்தை மறந்துடுவோம், அதை நம்ம நினைவில் வைத்துடுவோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எதிர்காலத்தில் அதிசயமாக எப்படி பாருங்க. 19:11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். எதிர்காலத்திலே அவர் நியாயாதிபதியாயிருப்பார், அதிலே அவர் அதிசயமான தேவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார், இரண்டாம் வருகையாக. பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு தமது சேனையோடு கூட ராஜாதி ராஜாவாய் மிகுந்த ஆரவாரத்தோடும் இந்த பூமிக்கு வந்து பூமியில் இருந்த ஒரு சத்துருக்கள் எதிர்களெல்லாம் அவர் நிர்மலமாக்கி தோல்வி அடை பண்ணி மாபெரும் ஒரு வெற்றி பெறுவார் ஆண்டவர் இயேசு. இனி உலகத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சிகளை ஒன்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. அதன் பிறகு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, கவனிக்கணும். பாவிகளின் நியாய தீர்ப்பு இரண்டாம் வருகை. அதன் பிறகு 1000 வருட அரசாட்சி, அது முடிமுடிது. பாவிகளின் நியாய தீர்ப்பாகிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அந்த கொடூரமான நியாய தீர்ப்பும் நடக்க இருக்கிறது. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்புள்ளவர் மட்டுமல்ல, அவர் எதிர்காலத்திலே இரண்டாம் வருகைக்கு பிறகு அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியா இருப்பார். அவனவன் கிரியலுக்கு தக்க பலனை கொடுக்கிற நியாயாதிபதியா இருப்பார் என்பதையும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் நம்ம மறக்கவே கூடாது. அப்போதான் நம்ம கிறிஸ்மஸ் நல்ல கிறிஸ்மஸ் தான் இருக்கு நமக்கு. அப்படி அந்த வருகைக்கு முன்பு, இரண்டாம் வருகைக்கு முன்பு ரகசிய வருகை இருக்கிறது. வேதம் முழுவதும் அதை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் ரகசிய வருகை வித்தியாசமாய் பேசுகிறார்கள். ஆனால் இரண்டாம் வருகைக்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24ஆம் அதிகாரம், லூக்கா 21, மார்க் 13. ஆனால் ரகசிய வருகைக்கு அடையாளங்கள் இல்லை என்றாலும் வசனமே அடையாளமாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் தான் முதல் அடையாளம் ரகசிய வருகைக்கு. அடுத்தது நீங்கள் 2 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 3:10 சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன்னு சொல்றாரு. இந்த தப்பும்படிங்கிற வார்த்தை
சபைக்கு சொன்னது. உபத்திரவ காலத்துக்கு போகாதபடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லப்பட்ட வார்த்தை அதான் ரகசிய வருகை. சேர்த்து கொள்ளப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை. என்றால் உலகத்தில் அடுத்து நடக்க போகிற பெரிய நிகழ்ச்சி ரகசிய வருகை, ரேப்சர். இதை மறக்கவே கூடாதுங்க. இந்த ரகசிய வருகையிலே ஆண்டவர் செய்ய போகிற மாற்றங்கள் உலகத்தில் மகா பெரிய மாற்றமாக இருக்கு, அற்புதமான மாற்றம். அதை உலகம் பார்க்குங்க, உலகம் பார்க்க போகிறது. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த வருகை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 24 முதல்ல கொஞ்சம் வாசிங்க. 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல், அவன் நரகாக்கினைக்கு போகாமல், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 1 Thessalonians 4ஆம் அதிகாரம் 13-18 வசனம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ரகசிய வருகைக்கு என்று சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள். அதை நாம் மறக்கவே கூடாதுங்க. நம்ம அப்படி ஒரு பெரிய மாற்றம் உலகத்தில் நடக்க போகிறது. 3:21 பிலிப்பியர் வாசித்து பாருங்க. சோத்திரம். அற்பமான நமது சரீரத்தை அவர் தமது மகிமையான சரீரத்துக்கு இணையாய் மறுரூபப்படுத்துவார். எக்கால சத்தம் தொனிக்கும். எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலால் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைவார். இந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி. என்றைக்கோ மரித்தவர்கள், எப்போவோ மரித்தவர்கள், மண்ணோடு மண்ணாகி போனார் என்று நினைத்தவர்கள் எக்கால சத்தம் தொனிக்கும் போது உயிரோடு வந்து தேவசாலை பெறுவார்னு சொன்னால் அவர் அதிசயமானவர். உயிரோடு இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், ஆயத்தமாக இருக்கிற ஜனம் எக்கால சத்தத்தை கேட்கும்போது இமைப்பொழுதிலே மறுரூபமாகவும் ஒரு மகிமையின் சாயலை பெறுவோம் என்றால் அந்த சாயலை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு அதிசயமானவர். ஆகவே தான் சொன்ன எதிர்காலத்தில் அவர் அதிசயமானவர். அருமையான கத்திரி பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணுங்க. என்னடா கிறிஸ்மஸ் நாளில் இப்போ வருகை குறித்து பேச்சானா, இன்னைக்கு தாங்க பேசணும், இன்னைக்கு தான் மறக்கிற நாள், இன்னைக்கு தான் அதை நினைவுற வைக்கணுங்க. பிலிப்பியர் 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அது ஒரு இமைப்பொழுது நடக்குமாங்க. அதுதாங்க அதிசயம். எப்படி நடக்குமோ தெரியல நமக்கு. 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிங்க. இமைப்பொழுது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமா மாறும். ஓ, கிறிஸ்துவ மரித்தவர் உயிரோடு இருந்து தேவசாயலை பெறுவார்னா இமைப்பொழுதுனா நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்குது. ஆகவே தான் அதை செய்கிற தெய்வம் அதிசயமானவர். வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆயினும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாத்தீங்களா? இமைப்பொழுதுல நடக்க போதாங்க. அது அதிசயமானவன் சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 34-36 வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு அதிசயம் இருக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதலில், வருகையில் காணப்படும் அதிசயம்னா அதிசயம். ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். இமைப்படுதலே. திரிகிற 2 ஸ்திரீகளிலே திரிகையை இயந்திரம் மறைத்து கொண்டிருக்கும் பொழுதே ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தர் கைவிடப்படுவாள். இமைப்படுதலே. வயலில் இருக்கிற 2 பேரிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆச்சரியமான விஷயங்க. உலகம் முழுவதும் நடக்க போகிற அற்புதமான நிகழ்ச்சிங்க பார்க்குறோம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இதை சொல்லும்போது பயப்படாதிருங்கள். அது படுக்கையில் இருந்தாலும் சரி, திரித்து கொண்டிருந்தாலும், இயந்திரம் மறைத்து கொண்டிருந்தாலும் சரி, வயலில் இருந்தாலும் சரி, ஆயத்தமாயிருங்கள். வருகையிலே சோத்திர 2 பேர் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். இமைப்படுதலே அது நடக்க போகிறது. அவர் அதிசயமான தேவன். அதன் பிறகு 2ஆம் வருகைக்கு பிறகு வெள்ளங்காசனை நியாயத்தீர்ப்பு. இதையும் மனசில் வைக்கணும். சில வார்த்தைகள் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க.
வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் இயேசு வந்து அமர்வார். அதுவரையிலும் ஆண்டவரை குறித்து சரியாய் அறிந்து கொள்ளாத ஜனம் அன்றைக்குத்தான் அறிந்து கொள்ளோ, நாம் நினைத்தது போல அல்ல, இவர் நியாயாதிபதி, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் என்று. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற கடைசி மூச்சு இருக்கிற வரலன்னா இயேசு அன்பானவர், இரக்கமுள்ளவர். நாடி வரும் பொழுது அன்பு பாராட்டுவார், இரக்கம் செய்வார். நம்ம மூச்சு நின்று போனா அதன் பிறகு இரக்கம் உள்ளவர் அல்லையா, அவர் நியாயாதிபதி, அவன் கிரியைக்கு தக்க பலனை அளிக்க வருகிறார். வெளிப்படுத்துற 22 கவனிக்கணுங்க. நான் நினைச்சு பார்த்தேன், அந்த நியாய தீர்ப்புல யூதாஸ் வந்து நிற்பான். இயேசுவை பார்த்த உடனே அவன் அதிர்ச்சி அடைந்திருப்பான். ஐயோ, இயேசுவை நான் மரியாளின் குமாரனாக, தச்சனாகிய யோசேப்பின் குமாரனாக நினைத்தேன். அதனால தான் நான் முத்தம் கொடுத்து தந்திரமா காட்டி கொடுத்து, இப்பொழுது பார்த்தால் அவர் நியாயாதிபதி வந்திருக்கிறாரே, ஐயோ நான் என்ன செய்வேன்? கதறி இருப்பாங்க, கதறுவான். ஏரோது வந்து நிற்பான். நான் தான் ராஜாதி ராஜா நினைத்து கொண்டு பிள்ளைகளெல்லாம் கொன்று போட்டேன், இயேசுவின் கொலைசை வகதடின, ஐயோ என் ராஜத்துவம் எல்லாம் ஒண்ணுல குப்பை, இப்போ ராஜாதி ராஜாவை வந்திருக்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்? கதறி இருப்பாங்க ஏரோது. நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து அவர் பெத்லேகம்ல பிறப்பார்னு சொன்னா, ஆனா எருசலேம் பக்கத்தில் பெத்லேகம் இருந்தது. அந்த மேசியாவை போய் கண்டு, பட்சமாய் போய் கண்டு வணங்கல, அற்பமாக நினைச்சு விட்டுட்டான். வந்த மேசியா அவர்கள் அற்பமாக நினைத்து தள்ளிவிட்டார்கள். வரப்போகிற மேசியா என்று காத்திருந்தே அடிந்து போனார்களே. அவர்களெல்லாம் கதறுவார்கள், ஐயோ எருசலேமுக்கு அருகிலே வந்திருந்த விட்டுட்டோமே. பிலாத்து நினைச்சிருப்பான், நான் தான் நியாயாதிபதினு. அப்போதான் இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வந்து நிற்கும் போது தான் அவனுக்கு தெரியும், நான் நல்ல நியாயாதிபதி, இயேசுவே நியாயாதிபதி, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று ஒவ்வொருவரும் நியாயத்திலே கதறி அழுது புலம்புவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனோ அவன் 2ஆம் மரணமாக நரக கடலில் பங்கடைவான். எல்லாரும் போய் சேர்ந்துருவான். அதே நேரத்தில் நம்ம மீட்டு கொண்ட ஜனத்துக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆச்சரியமான. வசனத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 13 வாசித்து பாருங்க. மீட்டு கொண்ட ஜனம் நிச்சயத்தில் எப்படி இருப்பார்களாம், எத்தனை மகிழ்ச்சியா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆயத்தத்தோடு ஜனத்துக்கு நிச்சயத்தில் கொடுக்கிற மகிழ்ச்சியா ஆச்சரியமானது. நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்துவின் சிங்காசனத்தை சுற்றிலும் வெள்ளை அங்கி தரித்தவளாய் குருத்தோலை பிடித்து கொண்டு, ஓ சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் துதித்து பாடப்போகிறோம். அந்த அற்புதத்தை அவர் கொடுக்கிறார். மட்டுமல்ல, பரலோகத்தின் சகல மெனு கொடுப்பார். அந்த இடத்துல இனி வெயிலாவது உஷ்ணமாவது இல்லை, அழுதலின் சத்தம் இல்லை, கன்றையெல்லாம் துடைப்பார். அப்படி ஒரு மகிமையான ஸ்தானத்திலே தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்த போகிறார். அப்போதான் நம்ம சொல்லுவோம், நான் நினைக்கிறேன், யோபு போல சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் கண்களே காண்கிறதே என்று சொல்ல ஒரு நாட்கள் வரும். தாவீது சொன்னா, நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவே, அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேற போகிறது. அது மட்டுமல்ல, சோத்திர கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சோத்திர அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று யோவான் சொன்னாரு. 1 யோவான் 3:2-3 வருஷத்துல அப்படிப்பட்ட மகிமையான ஒரு தரிசனத்தை, மகிமையான காட்சி நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறா. ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாள் இல்லையா, நீங்கள் எவ்வளோதான் கொண்டாடினாலும் சரி, மகிழ்ச்சியாக இருங்கள், பிரச்சனை எல்லாம் வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். புத்தியுள்ள அந்த 5 கனிகளைப் போல உங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துங்கள். இதோ மணவாளன் வருகிறா என்று சத்தம் கேட்கும். அப்பொழுது ஆயத்தமுள்ளவர்களாய் மணவாளனாக இயேசுவோடு கூட விருந்து சாலைக்குள்ளே, கனியான சாலைக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இதோ அவர் சீக்கிரம் வருகிறான். அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க எனக்கு தெரியல. ஆயத்தப்படுங்கள். இந்த உலகத்தை என்ன வேலை செஞ்சாலும் எதை செய்தாலும் வருகை மறக்காதிருங்க. அவர் அதிசயமான தேவன். பார்த்தீங்களா, அதிசயமான தேவன்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அவர் கடந்த காலத்தில் அதிசயமானவர், நிகழ்காலத்தில் அதிசயமானவர், எதிர்காலத்திலும் அதிசயமானவர். காட் பிளஸ் யூ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் சாமி. அதே நேரத்தில் எப்பொழுது வருகை ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.